to share without hesitation, and to love without condition. Help us to see the needs of others, to feel their struggles and pain, and to respond with compassion and kindness. May our hearts be filled with generosity, our hands be open to give, and our spirits be guided by your love. Guide us to share our blessings with others, and may your love multiply through our charity. இந்த சேரிட்டி டேல கலந்துக்கிறதுல ரொம்ப சந்தோஷம், மிக்க மகிழ்ச்சியாக இருக்குது. 20 வருஷம் அப்படியே பேக்கில் போய் பார்க்குறேன். என்னுடைய பிள்ளைகள் 2 பேருமே இங்கே தான் படித்தாங்க, எல்கேஜியில் படித்தாங்க. இப்போ பையன் வந்து பிடெக் செகண்ட் இயர் சைபர் செக்யூரிட்டி மணக்கில் நகர் பாண்டிச்சேரி படிச்சுட்டு இருக்கான். எல்கேஜிலேருந்து இங்கே தான் படித்தாங்க, 12th வரலுமே படித்தாங்க. இதே பில்டிங் தான். பாப்பா எல்கேஜியில் இருக்கும்போது சொன்னாங்க, டேடி சேரிட்டி டே நடக்குது அப்படின்னு. என்னடா சேரிட்டி டேனா என்ன அப்படின்னு தெரியாம கேட்டேன். இல்லை டேடி காசு கொடுக்கணும் அப்படின்னா கொடுத்து உதவுறதுக்கான ஒரு பண்பை வந்து இந்த ஸ்கூல் வந்து வளர்க்குறாங்க. ஓகேங்களா? நம்ம வந்து காசு கொடுத்துட்டோம், காசு கொடுத்து வாங்கி சாப்பிட்றதுலாம் இல்லை. அப்புறம் பாப்பாவுக்கு தம்பிக்கு எக்ஸ்பிளைன் பண்ணோம், இந்த மாதிரி வந்து நம்ம என்ன பண்ணோம், கொடுத்து உதவணும், மற்றவங்களுக்கு வந்து கொடுத்து உதவணும். இப்போ இந்த கடல்லாம் போட்டிருக்காங்க இல்லைங்களா, எல்லாம் டீச்சர்ஸ் எல்லாமே அவங்களே உதவுனா ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க, கஷ்டப்பட்டு செஞ்சுருப்பாங்க. அதை நம்ம போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணி சாப்பிட்றோம். அதுதான்டா அப்படின்னு பாப்பாவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணோம், தம்பிக்கு எக்ஸ்பிளைன் பண்ணோம். அப்போ அந்த எல்கேஜிலேருந்து 12th வரலும் ஒவ்வொரு சேரிட்டி டேவுக்கும் நான் இங்கே கலந்துட்டு, எனக்கு வேலை இருந்தாலும் அவங்களை கூப்பிட்டு வந்து ஒவ்வொரு கடையாக அப்படியே பார்த்துட்டு, டேடி டேடி எங்கள் மிஸ்ஸு கடை போட்டுருக்காங்க, டேடி எங்கள் மிஸ்ஸு போண்டா போட்டிருக்காங்க, இங்கே வாங்குங்க அங்கே வாங்குங்க அப்படின்னு பசங்க சொல்லுவாங்க. ஆர்வமாக இருப்பாங்க. எல்லாருக்கும் அவங்க கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு அப்புறம் கூப்பிட்டு போகிறதுல ஒரு மிக்க சந்தோஷமாக இருக்கும். சரிங்களா? நம்ம இருக்கிறவங்க இல்லாதவங்களுக்கு கொடுத்து உதவணும். அந்த பழக்கத்தை தான் வந்து இந்த ஸ்கூலில் வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்குறாங்க. நம்ம பிறக்கும் போது என்ன கையில் கொண்டு வந்தோம், எதுவும் இல்லை, போங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இருந்தாலும் நம்ம போகும்போது நம்ம செய்யக்கூடிய இந்த புண்ணியங்கள், இந்த தர்மங்கள், இதெல்லாம் தான் நம்ம கொண்டு போகிறோம். சரிங்களா? ஒருத்தருக்கு கொடுத்து உதவுறது தான். நம்ம திருக்குறளில் கூட திருவள்ளுவர் சொல்லியிருப்பார். என்ன சொல்லியிருப்பாரு? செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அரிது அப்படின்றார். என்ன சொல்றாருன்னா, நம்ம வந்து யாருக்குமே செய்யாத ஒரு உதவி நம்ம செய்யறோம், அவங்க நமக்கு எதுவுமே செய்யல, நம்ம திரும்ப உதவி செய்யறோம் அப்படின்னா, இந்த வையகன்றது என்னது? உலகம். இதை கொடுத்தாலும் ஆற்றல் இல்லையா, வேல்யூ இல்லை. வானகத்தை கொடுத்தாலும் வேல்யூ இல்லையா. அப்ப இதையும் தாண்டி என்ன கொடுக்க போறோம்? எதுவுமே கொடுக்க முடியாது இல்லையா? அப்ப கொடுக்க முடியாததே கொடுத்தாலும் வேல்யூ இல்லைன்னா, அப்போ அந்த உதவிக்கு என்ன வேல்யூன்றது நீங்க கொஞ்சம் கால்குலேட் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? அதனாலதான் நம்ம இந்த நிகழ்ச்சியில எல்லாரையும் வந்து கலந்துக்க வச்சு, உங்களை எல்லாரும் வந்து போயிட்டு ஸ்டால் எல்லாம் போயிட்டு நீங்க சாப்பிட்ற ஒவ்வொரு பைசாவுமே பார்த்தோம்னாக்கா இல்லாதப்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு நோட் புக்கோ ஒரு பெண்ணோ உள்ள ஃபுட்டோ ஏதோ ஒன்று ஒரு மறைமுகமா நம்ம மூலயமா ஒரு கிரெடிட் நம்ம வந்து தேடிக்கிறோம். ஓகேங்களா? அதனால வந்து இந்த நிகழ்ச்சியை வந்து பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. 20 வருஷம் பேக்ல போயிட்டு என் குழந்தைகளை பார்க்குறேன், என் குழந்தைகள் இல்லை, எல்லாம் வந்து காலேஜில் இருக்காங்க. இப்போ ரொம்ப சந்தோஷம். மவுண்ட் ஸ்கூலுக்கு ரொம்ப நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.